ஆனால் ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா நான் வாங்கவே இல்லை இது வரைக்கும். இத்தனைக்கும் ஃப்ரீயாக கூட பார்த்தீங்களா இதை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று பார்த்தியா, அதை தான் நான் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மேட்ச்சை முடிக்க போகிறேன். ஆனால் இல்லை கிர்தகேஷ் இல்லை கிர்தகேஷ் எதிர்காலத்தை கணிச்சு சொல்கிறேன். கேட்டுக்கோங்க. யாவ் நான் முடிச்சிட்டேன் இந்த வீடியோ நான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இப்போ டைம் இது என்ன டைம் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் 2vs2 போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2vs2 போட்டிருப்போம் ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஜெயிச்சிட போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் நம்ம ஜெயிக்க போகிறோம்னு வச்சிங்கன்னா கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி ஒரே டைமில் போய் எடுத்துட்டு தான் அந்த வீடியோவே ஓகேங்களா. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி நாங்கள் போட்டுட்ருக்கோம். முதல் போன மேட்ச்சு இது 2vs2 இதெல்லாம் போனோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு கீழே அடிச்சோம். செகண்ட் மேட்ச் தான் விட்டுருச்சு. அதை போட்டுறப்ப ஃபஸ்ட்டு தான், ஏன்னா ஃபஸ்ட்டு அதுதான் இருந்துச்சாங்க. நான் கடைசியாக எடுத்ததுனால ஃபஸ்ட் அங்கே நினச்சி சரி இதை எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போது இதை எடிட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி நம்ம ஃபுல்லாக ஸ்னைப்பரை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸ்னைப்பர் ஃபுல்லாக ஸ்னைப்பரை கற்றுக்கிட்டு வந்திருக்க நண்பர்களே இன்றைக்கி வச்சு செய்வோம். நம்ம செய்வோம். நம்ம செஞ்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க போக இன்றைக்கி வர மாதிரிக்கு. ஆனால் இந்த வாட்டி நம்ம ஸ்னைப்பரை பர்ஃபெக்டாக கற்றுட்டு வந்துருக்கோம். கிர்தகேஷோட அல்டிமேட்டாக நம்ம கற்றுட்டு வந்திருக்கோம்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு ஸ்கில்டாக பண்ணியிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக ஆகிடுச்சு எனக்கு அல்டிமேட்டாக. ஓகேங்களா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிர்தகேஷ் அடிச்சிட்டாங்க. ஓகே இந்த வாட்டி ஆனால் வந்து இதில் விளையாடுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரை விட்டு என்னோடய கண்ணு ரைஃபிள் எடுத்து வந்துக்கிறேன். இப்போ பசங்கள்லாம் பாருங்களேன் வாங்கடா எங்கடா இருக்கிறீங்க நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கேன். அத்தனை முடிச்சு விட்றானுங்க போல எனக்கு நல்லா தெரியுது, பார்த்தாலே தெரிகிறது. ஸ்னைப்பர் வச்சுக்கிறான் தள்ளி போ வரும்போ வந்துட்டான். ஏறா நான் போய் நான் போய் ஸ்னைப்பர் வந்துட்டு பேசுகிறேன். உங்ககிட்டலாம் இந்த லட்சம்லாம் பேசக்கூடாது. உங்கள் ஸ்னைப்பர் தான் இருங்க நான் போய் ஸ்னைப்பர் நண்பர்கள் உங்களை பற்றி தெரில அவங்களுக்கு சுத்தமாக ஸ்னைப்பர் வந்துக்கிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஸ்னைப்பர் எடுக்கலான்னு பார்த்தேன். இல்லை ஸ்னைப்பரே வேணாம் நம்மளுக்கு ஸ்ப்ரேவே ஓகே. இப்போதைக்கு ஏதோ ஓகேவா இருக்கிறேன். இந்த வாட்டி இப்போ நான் கொண்டாத்து முன்னாடி தான் கொஞ்சம் கேம் விளாட்டு வந்தேன் ஸ்னைப்பர் வச்சு சூப்பர் ஆட்டு வந்து இந்த மேட்ச்சை நான் அவ்வளோ ஸ்னைப்பர் யூஸ் பண்ணா தெரியல. ஆனால் நான் ஸ்னைப்பர் அவ்வளோ நல்லா யூஸ் பண்ணியிருப்பேன். போட்டாங்கடா கிரி ஏதோ ஸ்னைப்பர் வச்சு இதை பண்ணுகிறான் இருக்க இதை பண்ணுறான். என்ன பண்ணுகிறான் உட்காந்து நேரமா என்னடா பண்ணுகிற டெய் உன்னை போட்டு போய்டுவானுங்கடா அவனுங்க. என்னதா நெட்வொர்க் இஷ்யூ புரிஞ்சிச்சா? இதுலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கிட்ட நெட்வொர்க் இஷ்யூ. இது எனக்கு தெரியும், இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி நிறைய தடவை தோற்றுருக்கேன் நெட்வொர்க் இஷ்யூவால் தெரியுமா. அவன் ஒரே இடத்துல நின்றுவான், அதுக்கப்புறம் நான் போய் மாடிச்சாவன். ஷீல்டா அப்போ ஸ்ப்ரே தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே இப்போது அவன் ஷீல்டு போட்டிருக்க டைமில் வந்து நம்ம ஸ்னைப்பர் எடுத்து ஹெட்ஷாட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விழாது. இந்த மாதிரி ஸ்ப்ரேவோ இந்த மாதிரி ரைஃபிளோ எடுத்துகிட்டு வந்து வச்சா தான் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் பையனுக்கு. எப்படின்னா இப்படி தான் நான் டப்பு 4 ஷூட்டு அவள் தான் பையங்காலி. நம்மளை முடிச்சு விட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பேர் என்ன வேணும்னு சொல்லிட்டு. அவள் தான் கிர்தகேஷ் போட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா நான் குழப்பம் ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தோம் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஃபோனு சார்ஜ் போட்டு வர கேப் இது. அந்த கேப்பில் வந்து வேறு எங்கள் அப்பா ஃபோனில் உட்காந்து விளையாடிருந்தோம். அந்த கேமில் பார்த்து நான் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு வந்து அவனை கிர்தகேஷை வெறுக்க வச்சுட்டு 1vs1 போயிட்டு ஸ்னைப்பரே வானாண்டா அப்படின்ற அளவுக்கு வெறுக்க வச்சேன் அவனை. எப்படின்னா செட்டிங்ஸ் வந்து மாறிடுச்சு சொன்ன செட்டிங்ஸ் மாறிடுச்சுடானா. நான் டக்குன்னு அப்போ நான் உசாராகிட்டேன் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு புது லொக்கேஷன்ஸில் இப்போ வந்துச்சு ரோப்ளாக்ஸில் அந்த ரைவல்ஸ் வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக போயிட்டு பசங்களை நல்லா 1vs1 போட்டு நல்லா கதப் பண்ணிட்டேன் நான். அவனே இதுவாகி டென்ஷன் ஆகிட்டான். என்னடா பண்ணிக்கிற நீ ஸ்னைப்பர் வானான்னு என்கிட்ட மெசேஜ் பண்ணுறான் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஸ்னைப்பர் வானா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அதையா நீ பேசுகிற? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஸ்னைப்பர் நான் அத்தனை வருவேன், நீ யார் கேட்கறதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுருவாங்க. அப்புறம் தான் சொன்னான் என்கிட்ட செட்டிங்ஸ் மாறிடுச்சுரா அப்படின்னு சொன்னான். சரி விடு நான் போய் ஷார்ட் கன் எடுத்துன்னு பரவாயில்லையான்னு. சரி ஷார்ட் கன் எடுத்துன்னு ஓடணும். ஆனால் ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா நான் வாங்கவே இல்லை இது வரைக்கும். இத்தனைக்கும் ஃப்ரீயாக கூட பார்த்தீங்களா இதை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று பார்த்தியா, அதை தான் நான் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மேட்ச்சை முடிக்க போகிறேன். ஆனால் இல்லை கிர்தகேஷ் இல்லை சோகமான விஷயம் என்னன்னா கிர்தகேஷ் ஆக போயிடும். எதிர்காலத்தை கணிச்சு சொல்கிறேன். கேட்டுக்கோங்க. யாவ் நான் முடிச்சிட்டேன் இந்த வீடியோ நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் வரும். பாய்.